இப்போ சார் திரு இபிஎஸ் அவர்களுடைய ப்ரெஸ் மீட் முடிஞ்சது. திரு அமித்ஷாவை மீட் பண்ணிட்டு வந்துட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டோட இருக்காரோ? எனக்கு தெரியல. முதல்ல நீங்கள் ரெண்டு பேரும் தான் என் கூட உட்காந்து பார்த்தீங்க. உங்கள் அப்சர்வேஷன் என்னன்னு சொல்லுங்கள், நான் மீதி விவகாரங்களை பேசுகிறேன். மூத்த பத்திரிகையாளர் நிதிஷ் கிட்ட இருந்து போயிடலாம். கவிஞர், பன்முகத்தன்மை கொண்டவர் மூத்த பத்திரிகையாளர், பேசுங்கள். அலைன்ஸ் நல்லா ஜெல்லாக இருக்குன்னு நான் பார்க்குறேன் சார். ஒரு கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாரு. இவர் சொன்னது ஃபுல்லாக அமித்ஷா அவர்கள் ஏற்றுக்கொண்டாரு. அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்றத இதை புரிஞ்சுக்கிட்டு எதை வச்சு அந்த முடிவு வரீங்க? அவர் கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறார் சார். இவர் வந்து அறிக்கையை கொடுத்துருக்காரு. திமுக பண்ணுற ஊழல் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்தாரோ அது எல்லாம் வந்துட்டு நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இவருக்கு ஆதரவாக வந்து அமித்ஷா அவர்கள் வந்து பேசியதுனால ஒரு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இதில் பேசினார் சார். நான் பார்த்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசுகிற மாதிரி தான் சார் நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்கள் எப்பவுமே சொல்லுவீங்க திமுக தோக்கும், நவம்பருக்கு அப்புறம் இந்த பக்கம் திரும்புவாங்க அப்படின்லாம் சொல்லுவீங்க. அது வந்து உங்களுடைய ஆசையும்னு எனக்கு பல முறை தோணும். இந்த வாட்டர் ஷெட் மொமெண்ட்னு சொல்லுவாங்கல்ல, அது இங்கேருந்து ஆரம்பிக்குதோன்னு என் மனசுக்கு தோணுது சார். வாட்டர் ஷெட் மொமெண்ட்லாம் ஏற்கனவே ஆரம்பித்து விட்டது. மேபி எங்களுக்கு பளிச்சுன்னு தெரியுது. மேபி அதுக்கு தான் நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட. 2-3 விஷயங்களை ரொம்ப முக்கியமாக திரு பழனிசாமியோட ப்ரெஸ் மீட்லேருந்து பார்க்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்னது கான்ஃபிடென்ஸ் லெவல், கம்ஃபர்ட் ஜோன், ஓகேவா? 2, ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகிறார், முற்றுப்புள்ளி வைக்க முயற்சி செய்கிறார். அது முற்றுப்புள்ளியில் இல்லை, அது கமா செமிகோலன் தான். அது அவரோட விருப்பத்தின்படி அது நடக்காது. சென்னையில் ஐடிசி கிராண்டில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்களில் நாங்கள் தலையிட மாட்டோம் என்று அமித்ஷா அவர்களே சொல்லிவிட்டார். அதற்கு பிறகு வந்து பிஜேபி அதிமுக விவகாரங்களில் தலையிட்டுதான் திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க, அரைச்சமாவே அரைக்காதீங்க அப்படின்னு சொன்னார். அவர் அதை பேசிலாம் முடித்த பிறகு முதல் கேள்வியே பிஜேபி இது தொடர்பாக என்ன சொன்னதுன்னு தான். ஏங்க இப்போ தான் சொன்னேன் அரைச்சமாவே அரைக்காதீங்கன்னு. பிஜேபிக்கு அமித்ஷா, அதிமுகவுக்கு நான் அப்படின்னா என்ன மீனிங்க? நாங்கள் 2 பேர் தான் முடிவெடுப்போம். பிஜேபிக்கு அமித்ஷா என்றால் அண்ணாமலை பேசுவதை பொருட்படுத்தாதே அப்படின்னு அமித்ஷா அவர்கிட்ட சொல்லியிருக்காருன்னு தானே அர்த்தம். அவர்களோடு நடந்த அந்த 1/2 மணி நேர சந்திப்பில் அமித்ஷாவிடம் அண்ணாமலை இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கிறாருங்க, எந்த அளவுக்கு போகிறாருன்னா டிடிவியை தூண்டி விட்றாரு. எடப்பாடி பழனிசாமி தான் என்டிஏவோட முதல்வர் வேட்பாளர்னா நாங்கள் அந்த கூட்டணியில் இருக்க மாட்டோம்லாம் சொல்கிறாரு. அண்ணாமலை தான் இவரை தூண்டி விட்றாரு அப்படின்றத சொல்லியிருக்கும்போது அமித்ஷா என்ன சொல்லியிருப்பார்? ஏற்கனவே அண்ணாமலைக்கு நான் ஒரு ஆள் அனுப்பிச்சிருக்கேன், பிஎல் சந்தோஷ்னு. அவர் போய் நான் சொல்ல வேண்டியதெல்லாம் ஏற்கனவே பேசிட்டார். அண்ணாமலையெல்லாம் இனிமேல் நீங்கள் பொருட்படுத்தாதீங்க அப்படின்னு அவர் சொன்னதுனால தானே பிஜேபிக்கு அமித்ஷா, அதிமுகவுக்கு நான் சொன்னாரா? 1. 2, இந்த பிரிந்து கொண்டவர்களை சேர்ப்பீர்களான்னு சொன்னதுக்கு அம்மா காலத்திலிருந்தே கட்சியின் கட்டுப்பாட்டை மீறுபவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பது வழக்கம். அந்த அடிப்படையில் எடுக்கப்பட்டிருக்கு. செங்கோட்டை என்ன கட்சியிலேருந்து நீக்குவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அதெல்லாம் உட்கட்சி விவகாரம், அதெல்லாம் நாங்கள் உள்ளே கூடி பேசிக்கிறோம், உங்கள் முன்னாடிலாம் விவாதிக்க முடியாது என்பதை சொன்னார். ஸோ ஓவரால் நம்ம பார்க்கும்போது அந்த டெல்லி பயணம் மிக மிக பயனுள்ளதாக அமைந்திருக்கிறது என்பதை பழனிசாமி உணர்கிறார். கரெக்டா? எதுக்கு போனார்ன்றத. 2. 3வது, அந்த கர்ச்சீஃப் மேட்டரை எப்படி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாருன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அதை நான் முகத்தை தொடச்சேன். பத்திரிகையாளர்கள் வந்து மனுஷன் முகத்தை துடைக்கக்கூடாதா? இனிமேல் நான் ரெஸ்ட் ரூம் போனால் கூட உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் போகணுமா? இந்த ரெஸ்ட் ரூமுக்கு போகிறேன்ட்டு எனக்கு வருத்தமாக தான் இருக்குது, இருந்தாலும் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு சொன்னார். அவர் கரெக்டாக ஹேண்டில் பண்ணாரா? நம்ம வந்து சொல்லியிருந்தோம் சார், அது 3PS இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேறு மாதிரி சொல்லியிருக்காருங்க சார். பின்ன என்ன, அவர் வந்து பத்திரிகையாளர் முன்னிட்டு நான் கட்சிஃபை ஒருத்தர்கிட்ட மூஞ்ச துடைக்க சொல்லி வேற ஒரு காரில் அனுப்பிச்சிட்டு நான் தனியாக அமித்ஷாட்ட பேசினேன்றது அவரே சொல்ல முடியுமா? இன்னொரு விஷயம் சொல்கிறேன், எதுக்கு தருமபுரி கூட்டத்தை தள்ளி வச்சிங்கன்னு கேட்டதுக்கு என்ன அறிக்கை விட்டுருந்தாரு? மழை, வானிலை. இப்போ தெரியுதா எதுக்குன்னு? அங்கே போய் வேண்டிய மழை கரூரில் பெஞ்சு அவங்க மாநாட்டுக்கு எடுத்துருக்கு. எல்லாம் சேரை தூக்கிட்டு போகிறாங்க. பத்திரிகைகளை எப்படி மொக்க பண்ணார் பார்த்தீங்களா? இதுதான் ஒரு சீசன்டு பொலிட்டிஷியனுக்கு உண்டானது. அதை அவர் உருட்டி விட்டார். ஓகேவா? கட்சி எடுத்து மூஞ்ச தொடச்சேன், இது ஒரு மேட்ருன்ட்டு போய் வளன்னு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏவோட மருத்துவமனையில் கிட்னியை திருடுறாங்க. சரி, நான் பரவாயில்லையா, என் கிட்னியை நானே கொடுக்குறேன்னு போன ஒரு அம்மா கிட்ட உன் கிட்னி சரியா இல்லை, கல்லீரலை திருடுறாங்க. எதுக்கு எஃப்ஐஆர் போடுறீங்க, இதுக்கு போட மாட்டீங்களே? அதைத்தானையா நீங்கள் பேசணும். ஊடகங்கள் முன்னாள் முதல்வர் ஒரு எதிர்கட்சி தலைவர் டெல்லிக்கு போய் மூஞ்ச கட்சி எடுத்து தொடச்சதை போய் நியூஸ் ஆக்குறீங்களே அப்படின்ட்டு அடிச்சார் பார்த்தியா ஊடகத்தை? இப்படித்தான் ஹேண்டில் பண்ணும். அதுதான் அதில் இருக்க செய்தின்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். புரியுதா? இல்லைங்க நியாயமாங்க உங்களுக்கு? அது எப்படி சிரிச்சுக்கிட்டே சொல்கிற பாருங்க, நியாயமாங்க அது? பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களும் புரிஞ்சுக்கணும், இது செய்தியா? அப்பாவி பொதுமக்கள்கிட்டேருந்து கிட்னியை திருடுறது எவ்வளோ பெரிய விஷயம். நீங்கள் அதை தானே நியூஸ் பண்ணி போட்டணும். அவர் கேட்டது நியாயம்தான். அந்த மதுரை உயர்நீதிமன்றம் சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சது. அதில் என்ன ப்ராக்ரஸ்னு ஏதாவது ஒரு நியூஸ் பார்த்தீங்களா? எங்கேயாவது அந்த விசாரணை தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு யாரையாவது கைது செஞ்சிச்சுன்னு இது வரைக்கும் ஒரு நியூஸ் பார்த்தீங்களா?
பிரேமானந்த் சின்ஹா தலைமையில் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி தலைமையில் விசாரணை நடத்த வேண்டும் என்று நீதிபதி திரு எஸ்.எம். சுப்பிரமணியம் அவர்களோட அமர்வு உத்தரவிட்டதே. அமைச்சாங்களா புலனாய்வு குழு? அதை தனிவா ஊடகம் செய்தியாக போடணும். இவர் கட்சிப்பை தொடச்சது நியூஸா? ஸோ இப்படித்தான் இதை கையாள வேண்டும். கரெக்டுங்களா? ஒரு அரசியல் தலைவர் இப்படி தான் இதை அணுக வேண்டும். பதிலுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறது கரெக்டா? சொல்லுப்பா, ஒன்று தான் கேட்குறேன். சார் தப்பு சார். ஏன் தப்பு? தப்பாக நியூஸ் போட்டாங்கன்னா அப்புறம் வக்கீல் நோட்டீஸ் அனுப்ப வேணாமா? நான் அப்படி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். இதுக்கு போயிட்டு பெரிய கட்சிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு செய்தி சேனல் வந்து ஒரு நியூஸ் போடுறாங்கன்னா இல்லைங்கன்னு மறுப்பு தெரிவிப்பாங்க. அந்த மறுப்பு போடலைன்னா அடுத்த கட்டத்துக்கு போகலாம். எந்த வேலையை செய்ய சொல்கிறாங்களோ அந்த வேலையை தவிர மற்ற எல்லா வேலையும் செய்வது யார் என்று கேட்டால் இந்த அதிமுகவோட ஐடிவிங்க, அதன் செயலர் ராஜ்சத்யன். பல முறை பேசியாச்சு. அவரும் திருத்துற மாதிரி இல்லை, இவங்களும் நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இல்லை. இன்றைக்கி இதை பேசித்தான் ஆக வேண்டும். வக்கீல் நோட்டீஸ் விடுறது வந்து ஐடிவிங்கோட வேலை இல்லையா சார்? லீகல் டீமோட வேலை தான். எந்த அணிமா விடணும்? லீகல் டீம். அதிமுக வழக்கறிஞர் அணி விட வேண்டும். வழக்கறிஞர் அணிக்கென்று ஒரு செயலர் மாநிலங்களவை உறுப்பினர் திரு இன்பதுரை இருக்கிறார். இன்பதுரையை டெல்லியில் பார்த்தாரா பழனிசாமி? இன்பதுரை ஏர்போர்ட் வரைக்கும் 12:15 தான் ஃப்ளைட்டு. 12:15 வரைக்கும் இன்பதுரை திரு பழனிசாமி கூட தான் இருந்திருப்பார். ஏன்ப்பா ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சுட்டு போகிறார். கரெக்டாக? அப்படி தானே இது நடக்கணும். அவரே சொல்லலை, யாரை கேட்டு நீ அனுப்பிச்சிங்க? அவர்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காண்டியா சார்? இஷ்டத்துக்கு பண்ணுறது. என்ன வேலை செய்யணும் என்ன வேலை செய்யக்கூடாதுன்னு தெரியல. கீழ் நோட்டீஸ் அனுப்பணுமா வேண்டாமான்றதை முடிவெடுக்க வேண்டியது வழக்கறிஞர் அணி பொதுச் செயலாளரிடம் அனுமதி கேட்க வேண்டும். அவர் பண்ணுப்பா அப்படின்னு சொன்னால் பண்ணியிருப்பாங்க. சரி அனுப்புறீங்க, ரைட்டு. நீங்கள் சேலஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ரைட்டு. அது ஒரு வாதத்துக்கு எனக்கு இதில் ஏற்பு இல்லை. இப்போ ஹேண்டில் பண்ணார் பார்த்தீங்களா? இது இப்படி தான் ஹேண்டில் பண்ணும். புரியுதா? ஆளுங்கட்சியோட தூண்டுதலில் தான் இப்படி நியூஸ் போடுறாங்கன்றது அவருக்கு தெரியாதா? அப்புறம் இவங்களை போய் ப்ளேம் பண்ணி. ஸோ இந்த விமர்சனம் தான் சரி, அரசியல் ரீதியான விமர்சனம் தான் சரி. சட்ட ரீதியாக அவங்கள போய் நோண்டுறதுல இட் இஸ் நாட் ப்ராப்பர். இன்னொன்று, அப்படி லீகல் நோட்டீஸ் அனுப்பணும்னு முடிவு பண்ணால் உதயநிதிக்கு அனுப்புங்க. முட்டி தஞ்சது யாருன்னு அவருக்கு அனுப்பலாம். அப்படி இல்லைன்னா இன்னொன்று சொல்கிறேன், இந்த நியூஸை ஊடக நிறுவனங்களும் வெளியிட்டதல்லவா? ஆமாம், அதுதான் நான் கேட்குறேன். ஒரு புள்ளப்பூச்சியை பிடிச்சி அவருக்கு சன் நியூஸ் போட்டுச்சா இல்லையா? அதை சன் நியூஸ் போட்டுச்சா? குணசேகரனுக்கும் கலாநிதி மாறனுக்கும் தானே நீ நோட்டீஸ் அனுப்பணும். சம்மந்தம் இல்லாமல் ஒரு இண்டிவிஜுவல் ஜேர்னலிஸ்ட், ஒரு பையன் நிரஞ்சன், ஒரு பையன் முன்னாடி வேறு சில நிறுவனங்களில் வேலை செஞ்சு கொண்டிருந்த பையன், இன்றைக்கி வந்து இண்டிபெண்ட்டாக ஹீஸ் ரன்னிங் யூடியூப் சேனல். அந்த பையன் தான் இதை பிரேக் பண்ணது. கர்ச்சீஃப் வச்சிருக்காரு அப்படின்னு பிரேக் பண்ணது. அதை பிரேக் பண்ண உடனே அந்த பையன் பேரை போட்டு ஜேர்னலிஸ்ட் நியூ டெல்லி, இதான் அட்ரஸ். துபாய் குறுக்குச்சு. அதே தான். சரி அனுப்புறீங்களே, ஃப்ரம் அட்ரஸ் வேணுமா வேணாமாம்மா வக்கீல் நோட்டீஸில்? ஆமாம், ஃப்ரம் அட்ரஸ் இல்லை. இது ஒரு படிச்சிங்கன்னா இது ஒரு அனாமதய கடிதம் என்று தான் உங்களுக்கு தோன்றும். ஃபஸ்ட்டு இது வக்கீல் நோட்டீஸ் தானா சார்? அதுதான் தெரில. வக்கீல் நோட்டீஸை வக்கீல் அனுப்பணும். ஐடிவிங்கில் இருக்க அனுப்பினா அப்படி தான் இருக்கும் நோட்டீஸ். அதில் ஒரு வரி ரொம்ப முக்கியமாக என்னை கவர்ந்திருந்தது. நீங்கள் டெல்லியில் இருப்பதால் உங்களுக்கு அரசியல் அமைப்பு என்ன சொல்கிறது, அடிப்படை உரிமைகள் என்ன என்பது பற்றி உங்களுக்கு தெரியும் என்று நாங்கள் நம்புகிறோம். அப்போ உசிலம்பட்டியில் இருக்கவனுக்கு அடிப்படை உரிமை தெரியாதா? எந்த வக்கீலாவது இப்படி எழுதுவானாப்பா? இல்லை வக்கீல்கிட்ட கொடுத்து எதுவும் எழுத சொன்னாங்களா இல்லை வேறு எதுவுமா சார்? இது வக்கீல் எழுதுகிற மாதிரியே இல்லை, காம்ப்ரிஹென்ஷன் எஸ்ஸே எழுதுகிற மாதிரி இருக்குது. நீங்கள் டெல்லியில் இருப்பதால் உங்களுக்கு அடிப்படை உரிமைகளை பற்றி நன்றாக தெரியும். நாங்கள் பத்திரிகை சுதந்திரத்தை மதிப்பவர்கள் இப்படிலாம் போட்டுட்டு ஒரு லீகல் நோட்டீஸில் என்ன இருக்கணுமோ அதுவே இல்லை. லீகல் நோட்டீஸு, ஒரு அவதூறு நோட்டீஸில் அடிப்படை கூறு என்ன தெரிஞ்சுக்க. சட்டம் படிக்கணும்னு சொல்கிறது தெரிஞ்சுக்க. ஃபஸ்ட்டு என்னுடைய கிளையண்ட் நிதிஷ்னு வச்சுக்கோங்க. அந்த நோட்டீஸை நான் எப்படி டிராஃப்ட் பண்ணுவேன்னா, இந்த நோட்டீஸ் என்னுடைய கிளையண்ட் நிதிஷ் சார்பாக நிதிஷ் சொன்னபடி அனுப்பப்படுகிறதுன்றதான் ஃபஸ்ட்டு வரி. ஓகேவா? நீங்கள் நிதிஷை பற்றி இப்படி பேசியிருக்கிறீர்கள், அது அப்படியே போடணும். நீங்கள் இப்படி நிதிஷை பற்றி இப்படி பேசியிருப்பது உண்மைக்கு புறம்பானது, அடிப்படை ஆதாரமற்றது. நீங்கள் நிதிஷை பற்றி இப்படி பேசியிருப்பதால் பொதுமக்கள் பலர் நிதிஷை பற்றி தவறாக புரிந்து கொண்டு நிதிஷின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்பட்டுள்ளது. ஸோ இந்த நோட்டீஸ் கண்ட 48 மணி நேரத்தில், ஒரு வாரத்தில் நீங்கள் பொதுவெளியில் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் உங்கள் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்பேன். 2 லட்சம் ரூபாய் 2 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு வழக்கு தொடுப்பேன். இதுதான் லீகல் நோட்டீஸ். புரியுதா? என்ன அவதூறு, எப்படி அவதூறு ஏற்பட்டுள்ளது, அந்த அவதூறினால் உனக்கு கிளையண்ட்டுக்கு என்ன பாதிப்புன்றது வரணும் லீகல் நோட்டீஸில். இதில் நீங்கள் டெல்லியில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து அடிப்படை அறிவுலாம் உங்களுக்கு நிறைய இருக்கும். ப்ரேயர் என்னன்னு இல்லை, நோட்டீஸ் இப்போ சார்பான நோட்டீஸ் அனுப்பிச்சோன்னா அவங்க தெயில் ரிப்ளை, நாங்கள் அவதூறு பண்ணலங்க, இது அடிப்படை உரிமையில் தான் வருது, நாங்கள் அவதூறு பண்ணலன்னு இருக்கோம். சரி, அவன் எந்த அட்ரஸ்க்கு ரிப்ளை கொடுப்பான்? ரிப்ளை நோட்டீஸ் அனுப்பணும் இல்லை, பதில் கொடுக்கணும் இல்லை, எந்த அடிப்படையில் கொடுப்பான்? அவங்களும் சோஷியல் மீடியாவில் வெளியிடணும் போல. யாருக்குன்னு அட்ரஸ் பண்ணணும் இல்லைம்மா? அது என்ன பிரம்மன் இல்லை சார்? ஆமாம், எதுவுமே போடாமல் வீட்டில் வச்சுக்கிறோம்.
யாருக்காவது கொடுக்கணும்ல ரிப்ளை. ஜட்ஜிக்கிட்ட இதை போய் காட்டினா தூக்கி மூஞ்சில விட்டு அடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் உனக்கு கொடுத்த வேலை என்ன? ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் நல்லா பண்ணுவான்ப்பா, இவ்வளோ முக்கா இருக்க மாட்டான். உனக்கு கொடுத்த வேலை என்ன? இது நல்லா பார்த்தீங்கன்னா பேசி வச்சுக்கிட்டு பண்ணுற மாதிரி எனக்கு சந்தேகம் ஏற்படுது. ஸோ இதைத்தான் அந்த பத்திரிகையாளர் சங்கம் கண்டனம் தெரிவிச்சோ. சன் நியூஸ்க்கு நீ போட்டிருந்தேன்னா அது லீகல். ஒரு புள்ள பூச்சியை பிடிச்சி அவனுக்கு நோட்டீஸ் கொடுக்குது. சன் நியூஸ்க்கு கூட சார் இந்த மாதிரி லெட்டர் கொடுத்துருந்தா யார்டா அது கோவம் போட்டுருவாங்க. இதை பார்த்துட்டு உடனே சென்னை பத்திரிகையாளர் மன்றம் இவ்வளவு தூரத்துக்கு கண்டனம். சுயாதீன ஊடகமா இவர் இந்த தம்பி, சுயாதீன ஊடகத்தை மிரட்ட பார்க்கிறீர்கள்னு இவ்வளோ பெரிய கண்டனம். மற்ற எதுக்கும் வரல இவங்க கண்டனம் தெரிவித்ததில்லை. அதான் அதுக்கு கீழே போய் அவங்க கமெண்ட் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க மக்கள். யோ சவுக்கு சங்கர் வீட்டில் வந்து சாக்கடை எழுதி ஊற்றுனாங்க, அப்போ நீங்கள் வந்து கண்டனம் தெரிவிக்கல அப்படின்னு சொல்லிட்டு.